ஹலோ சார், நான் சைதாப்பேட்டை எஸ்ஐ அன்பு பேசுறேன் சார். சொல்லுங்க அன்பு, எப்படி இருக்கீங்க? சார், நான் இப்போ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கேன் சார். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாம் தான் சார் கால் பண்ணேன். என்ன உதவி? சார், எந்த தப்புமே பண்ணாத என் அக்கா மேல பொய்யான கேஸ் போட்டு ராமாபுரம் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். என்ன சொல்றீங்க அன்பு? ஆமா சார், இங்க இருக்கிற லேடி இன்ஸ்பெக்டர் என் அக்காவை சம்பந்தமே இல்லாம அடிச்சு தப்பு தப்பா பேசி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார். சார், நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா உங்க அக்கா மேல என்ன தப்புன்னு அவங்க ப்ளேம் பண்றாங்க? சார், ஃபேமிலியில ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மாமா அக்கா கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அவர் வெளியே போனதுனால என் மாமாவோட அம்மா என் அக்கா தான் அவர் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பொய்யான பழிய போட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வச்சிருக்காங்க சார். சார், என் அக்கா எப்படிப்பட்டவங்கன்னு உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன்ல சார். தயவு செஞ்சு அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சரி, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. இதோ சார், உடனே கொடுங்க சார். ஏய், இப்பதானே உங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். வெளியே போங்க. கான்ஸ்டபிள். மேடம், போனை வாங்கி பேசுங்க. அதெல்லாம் பேச முடியாது. முதல்ல வெளியே போ. யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. அப்படியா சார்? அவங்க போனை வாங்க மாட்டேங்கிறாங்க சார். சரி, போனை ஸ்பீக்கர்ல போடுங்க, நான் பேசுறேன். ஓகே சார். சார், ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், பேசுங்க சார். ஹலோ சுகுணா, நான் கமிஷனர் பொன் பூபதி பேசுறேன். சார், சார் வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும், போனை வாங்கி பேச சொன்னா பேச முடியாத உங்களால? அப்படி இல்ல சார், நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்ல சார், அதான். ஆமா, எதுக்கு அன்போட அக்காவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் வெளியே விட சொன்னதுக்கு விட முடியாதுன்னு ரொம்ப ரூடா பேசியிருக்கீங்க சார். அப்படி இல்ல சார், அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதான் விசாரிச்சேன். என்ன விசாரிக்கிறீங்க? அந்த பொண்ணை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. யார கேட்டு நீங்க அவங்கள அடிச்சீங்க? சார், காணாம போன அந்த பையனோட அம்மா இவதான் என் பையனை கொன்னிருப்பா, அவளுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். அதனாலதான் சார் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் சார் சொல்லிட்டு இருக்கா. அதனாலதான் கொஞ்சம் அடிச்சு விசாரிக்க வேண்டியதாயிடுச்சு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சார். காணாம போன அந்த பையனை பத்தி இன்னும் எந்த தகவலும் தெரியல சார். அந்த பையனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ அவங்க அம்மா அவ்வளவு ஃபீல் பண்ணாங்க சார். அதெல்லாம் சரிதான். இந்த பொண்ணு தான் அந்த பையனை ஏதாவது பண்ணிருக்காங்கிறதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அவங்க கிட்ட? இல்ல சார். அப்புறம் என்ன? ப்ரூஃப் சீக்கிரமா கிடைச்சிரும் சார். என்னம்மா பதில் இது? ஆதாரம் இல்லாம ஒரு அப்பாவி பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள அடிச்சு துன்புறுத்திருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? லீகலா பார்த்தா உங்க மேலதான் நான் ஆக்ஷன் எடுக்கணும். சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். கம்ப்ளைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்ததுனாலயும், அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கொஞ்சம் பெரிய இடம்ன்றதுனாலயும் நான் சிவியரா ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அன்பு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு. அன்பு அவர் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க ரொம்ப ரூடா பேசியிருக்கீங்க. ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது? சார், அவர் ஏன் ஸ்டேஷனுக்கே வந்து மரியாதைலாம் பேசினார் சார். அன்பு நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க எந்த காரணம் சொன்னாலும் நீங்க நடந்துகிட்ட விதம் தப்புதான். பையனை காணும்னா முதல்ல அவனை தேடுங்க. அந்த பொண்ணு தான் காரணம்னா ஆதாரம் இல்லாம அவ தான் பண்ணிருப்பான்னு எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? சாரி சார். இந்த சாரிய அடிச்சு டார்ச்சர் பண்ணீங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்க. மரியாதையா அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல சார், கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா உங்க வேலைக்கு ஆபத்தாயிரும். பரவாயில்லையா? இல்ல சார், நான் உடனே ரிலீஸ் பண்றேன் சார். ஹலோ சார். நான் சொல்லிட்டேன் அன்பு, நீங்க உங்க அக்காவை கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி அந்த பையன், அதான் உங்க அக்கா வீட்டுக்காரரு, என்ன ஆனாருன்னு கொஞ்சம் தேடி விசாரிங்க. அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ஒரு போலீஸோட கடமை.
ஓகே சார், நான் பண்றேன் சார். ம்